தற்போது ஒரு அண்மைச் செய்தி. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு குறித்து பாதுகாப்பு கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் மானசராஜ் வழங்க கேட்கலாம். மானசராஜ், அக்டோபர் 27 நடைபெறக்கூடிய மாநாடு தொடர்பாக பாதுகாப்பு கோரி தற்பொழுது தமாகா சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அரசு மாநாடு நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 3ஆம் தேதி அதற்கான அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். தொடர்ந்து அவர்களால் மாநாடு நடத்த கால அவகாசம் இல்லாத சூழ்நிலையில தற்போது மாநாட்டினுடைய தேதியை விஜய் அவர்கள் நேற்றைய தினம் இந்த மாநாடு விழுப்புரம் அருகே உள்ள விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை என்ற கிராமத்தில் வருகின்ற 27ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என்று நேற்றைய தினம் அறிவித்திருந்த நிலையில இன்று மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அதனுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தலைமையில கட்சியினுடைய நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அந்த மாநாட்டிற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பை கேட்டு தற்பொழுது மனு அளித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டு மனுவில் தற்பொழுது உங்களுடைய மாநாடானது வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் அந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 185 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த மாநாடு நடைபெறுவதாகவும் தற்போது அந்த மாநாட்டில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேல் மாநாடு தொடங்கும் என்றும் 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளாக அவர் பேசுவார் என்றும் ஒரு சில குறிப்புகளை குறித்திருக்கிறார்கள். மேலும் மேலும் இந்த மாநாடு குறித்து கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று தற்போது நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய தமாகா மாநாடு குறித்து தற்பொழுது பாதுகாப்பு கோரி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மானசராஜா.